எம்ஜிஆர் வந்து அந்த ஆளு மொத வந்து அந்த ஆளு வந்து சீரியஸா சொல்றேன். அந்த ஆளு வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி. ம், ம், எம்ஜிஆர் என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. ம், தான் தப்பு இருக்கிறவன் தான் தப்ப மறைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவான். ம், ம், அந்த மாரி அந்த ஆளு வந்து அந்த நேரத்துல வந்து ம். இன்னைக்கு வந்து காலேஜா சென்னையோட அவுட்டர்ல எல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்களே. ஆமா. இவனுங்களோட 50 வருஷத்துக்கு முன்னால இவனுங்களோட சொத்து கணக்கெல்லாம் எடுத்து பார்த்திருக்கீங்களா? ம்ஹ்ம். ஆ? பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பானுங்க. எப்படி அவ்வளவு சொத்து வந்துச்சு? காலேஜ் நடத்துற அளவுக்கு எப்படி பணம் வந்துச்சு? ஆமா. எவன் குடுத்தான்? யாருகிட்ட இவங்க வேலை பார்த்தாங்க? யாருகிட்ட ரவுடிஸா இருந்தாங்க? ம், ம். எல்லாம் எம்ஜிஆர் கிட்ட. புரியுதுங்களா? எம்ஜிஆர்ங்கிற ஒரு ஆள் வந்து ரவுடிசத்த உருவாக்கி அந்த ரவுடிசமாவே வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஆனா நல்லவன் வேஷம் போட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவர் என்ன அவரோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே அப்ப நல்லது பண்ணணும் அந்த விஜய் சொன்னான் தெரியுமா? நான் நல்லவனா இருந்தேன் இனிமேல் என்னால கெட்டவனாவே இருக்க முடியல. நான் நல்லவனாவே மாறிட்டேன். ஆமா. இப்படி உண்மையிலேயே இருந்தவன் வந்து எம்ஜிஆர் தான். ம், ம், அந்த ஆள் தான் ம். தப்பான ஒரு ஆளு நல்லவனா நடிக்க ஆரம்பிச்சு நல்லவனாவே மாறினது. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அந்த ஆளை தூக்கி கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, ம். ஒரு கெட்டவன் நல்லவனா மாறிட்டான். ஓகே. ஆனா இங்க அப்படி கிடையாது. ம், ம். எவ்வளவு கெட்டவனா இருக்கலாமோ, அவ்வளவுக்கு நம்ம செட்டில்மெண்ட் ஆகலாங்கிற இடத்துல தான் இன்னைக்கு வர்றானுங்க. ஆமா.